தேர்தல் முடிவுகள்ங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாதுங்க. அது மக்களோட குரல், அவங்களோட நம்பிக்கை, ஏமாற்றம், கோரிக்கை எல்லாத்தோட ஒரு தொகுப்பு தான் அது. இன்னைக்கு நம்ம புதுச்சேரி ஊப்பளம் தொகுதியோட 2021 தீர்ப்பை கொஞ்சம் ஆழமா அலசி அந்த தீர்க்கமான தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதையை புரிஞ்சுக்க போறோம். வாங்க, நாம எதை பத்தி பேச போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். முதல்ல தொகுதியை பத்தி பாப்போம். அப்புறம் 2021 தேர்தல் முடிவுகளை அலசுவோம். இந்த பெரிய மாற்றத்துக்கான காரணங்கள் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறமா மக்களோட முக்கிய பிரச்சனைகள் என்ன, கடைசியா இப்போ இருக்கிற தலைமைக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள், வாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாம். எந்த ஒரு அரசியல் களத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கணும். ஊப்பளங்கிறது வெறும் ஒரு தேர்தல் எண் இல்ல, அது ஒரு துடிப்பான சமூகம். ஊப்பளம் புதுச்சேரியில இருக்கிற ஒரு தொகுதி, ஒரு அர்பன் ஏரியா, கடற்கரையோரமா இருக்கு. கிட்டத்தட்ட 27,900 வாக்காளர்கள் இருக்காங்க. இது ஒரு நகர்ப்புற தொகுதியா இருக்கிறதுனால மக்களோட எதிர்பார்ப்புகளும் அரசியல் விவாதங்களோட தன்மையும் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 85%. 2006ல இருந்து தொடர்ந்து இவ்ளோ வாக்குப்பதிவு நடக்குதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இது என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கிற மக்கள் அரசியலை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க, தங்களோட உரிமைகளை கேட்கறாங்க. இது ஒரு அமைதியான தொகுதி இல்ல, கோரிக்கை வைக்கிற ஒரு தொகுதி. சரி, இப்போ இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்குள்ள போலாம். 2021 தேர்தல் முடிவுகள். இந்த எண்கள் நமக்கு என்ன கதை சொல்லுது? இது வெறும் ஜெயிக்கிறது தோக்குறது பத்தினது இல்ல, இது ஒரு தெளிவான மாற்றத்துக்கான மக்கள் கொடுத்த ஆணை. 2021 தேர்தல்ல திமுக வேட்பாளர் திரு அனிபால் கென்னடி 4750 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சார். இது சாதாரண வித்தியாசம் இல்ல. இந்த வெற்றி அந்த தொகுதியோட சமீபத்திய அரசியல் போக்கே மொத்தமா மாத்தி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். திமுக கூட்டணிக்கு 56.6%, அதிமுக கூட்டணிக்கு 36.5%. வித்தியாசம் மட்டுமே 20%க்கும் மேல. இது ஒரு நூல் இலையில ஜெயிச்ச வெற்றி கிடையாது. இது ஒரு தெளிவான, சந்தேகத்துக்கே இடமில்லாத மக்கள் தீர்ப்பு. அரசியல்ல மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை நம்ம மதிக்கணும். இது கண்ணியத்தோடும் பொறுப்போடும் உரையாட வேண்டியதன் அவசியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. அதுதான் நம்ம அரசியலமைப்பு விழுமியங்களோட அடித்தளமும் கூட. சரி, இவ்ளோ பெரிய வாக்கு வித்தியாசம் எப்படி வந்துச்சு? வெறும் 5 வருஷத்துல ஒரு தொகுதியோட மனநிலை எப்படி தலைகீடா மாறுச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற வியூகங்கள், கள யதார்த்தங்கள் என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். 2016ல வெறும் 3.8% வித்தியாசத்துல தோல்வி. ஆனா 2021ல வாக்கு வங்கி 20%க்கும் மேல ஏறி 20.1% வித்தியாசத்துல ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. நம்பவே முடியல இல்லையா? இந்த மாற்றம் வாக்காளர்களோட மனசுல ஏற்பட்ட ஒரு பெரிய அலைய காட்டுது. இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் காங்கிரஸ் திமுகவோட வலுவான கூட்டணி. 2வது, தேசிய அளவுல இருந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலைய இவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. 3வது, எதிரணி பலவீனமா பிளவுபட்டிருந்துச்சு. இந்த 3ம் ஒன்னா சேரும்போது இந்த மாதிரி பெரிய வெற்றிகள் சாத்தியமாகுது. சரி, இந்த எலெக்ஷன் கணக்குகளை எல்லாம் தாண்டி மக்களோட உண்மையான பிரச்சனைகள் என்ன? வாக்காளர்கள் ஏன் இந்த மாற்றத்தை அவ்வளவு தீவிரமா விரும்பினாங்க? அவங்களோட அன்றாட வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு? வாங்க அதை பாப்போம். ஊப்பள மக்களோட முக்கியமான கவலைகள் இதெல்லாம் தான். இளைஞர்களுக்கு வேலை, நல்ல ரோடு, தடையில்லாத தண்ணி, கரண்ட், விலைவாசி உயர்வு, அப்புறம் நல்ல அரசு பள்ளிகளும் மருத்துவமனைகளும். இதெல்லாம் தான் அவங்களோட அன்றாட போராட்டங்கள். எல்லாத்துக்கூட முக்கியமான பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். குறிப்பா படிச்ச இளைஞர்கள் மத்தியில இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பெரிய விரக்திக்கு காரணம். புதுச்சேரியோட 5% வேலையில்லா திண்டாட்டங்கிறது வெறும் நம்பர் இல்ல, அது பல குடும்பங்களோட கலைஞ்சு போன கனவுகளோட பிரதிபலிப்பு. இதெல்லாம் வெறும் புகார்கள் கிடையாது, இது மக்களோட அன்றாட வழிகள். யோசிச்சு பாருங்க, டெய்லி குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்ல போறது, குடிக்கிற தண்ணியில உப்பு வர்றது, திடீர்னு கரண்ட் போறது. இந்த சின்ன சின்ன விரக்திகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான விதையை ஊன்றுது. சரி, மக்கள் அவங்க தீர்ப்பை சொல்லிட்டாங்க. இனிமே பாதை எப்படி இருக்கு? இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னாடி இருக்கிற பலம் என்ன, பலவீனம் என்ன? அதை ஒரு ஸ்வாட் பகுப்பாய்வு மூலமா பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா வலுவான கூட்டணி, விழிப்புணர்வா இருக்கிற வாக்காளர்கள், வேட்பாளரோட நல்ல பேரு, இதெல்லாம் பெரிய பலம். இன்னொரு பக்கம் உள்ளூர்ல கட்சி அமைப்பு பலவீனமா இருக்கிறது, வேட்பாளரோட வசதியான பின்னணி ஒரு தடையா பார்க்கப்படுறது, அப்புறம் இளைஞர்களை டிஜிட்டல் மூலமா சரியா சென்றடையாதது, இதெல்லாம் முக்கியமான பலவீனங்கள். இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. வாட்ஸ்அப்ல பரவுற பொய் செய்திகளை எதிர்த்து போராடுறது ஒரு சவால். அதே சமயம் மக்களோட தனிப்பட்ட தரவுகளோட தனியுரிமையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களோட ஒப்புதல் இல்லாம அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடாது. இது வெறும் சட்ட கடமை மட்டும் இல்ல, மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை ஆரம்.
கடைசியா இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு பெரிய வெற்றிங்கிறது ஒரு வாய்ப்பு, அதுவே ஒரு சாதனை கிடையாது. மக்கள் கொடுத்த இந்த சக்தி வாய்ந்த ஆணைய அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துற உண்மையான அளவிடக்கூடிய செயல்களா மாத்த முடியுமா? வரலாறு நமக்கு ஒண்ணுதான் சொல்லிக் கொடுக்குது. வாக்காளர்களோட விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நம்மளோட செயல்களால சம்பாதிக்கணும். இந்த ஆணையின் வாக்குறுதியை நல்லாட்சி மூலமா நிறைவேற்றுறது தான் உண்மையான சவால். நீங்க மக்களுக்கான தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai-க்கு mgr@blueprintstrategies.ai-க்கு மெயில் பண்ணுங்க, அல்லது 08042041602 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.